தி பவர் ஆஃப் நவ். இப்பொழுது. எக்கார்ட் டோலே. அத்தியாயம் 6. உள்ளுடல். 1. உடலின் உள்ளே ஆழமாக நீங்கள் என்பது உங்களின் இயல்பு நிலை. கேள்வி: இதற்கு முன் நீங்கள் உடலின் ஆழமாக உள்ளே உணர்வதின் முக்கியத்துவத்தை பற்றி கூறினீர்கள். அதை பற்றி விளக்குங்கள். பதில்: இயல்பு நிலையை அடைய உடல் உதவி புரிகிறது. இப்பொழுது அதை பற்றி பார்ப்போம். நான் இயல்பு நிலை என்பதை பற்றி முழுவதும் புரிந்து கொண்டேனா? தெரியவில்லை. மனிதர்களின் இயல்பு நிலை என்றால் என்ன? பதில்: மனிதர்களின் மனது மட்டும் மீனுக்கு இருந்தால் தண்ணீர் என்றால் என்ன, அதை நான் அறியவில்லை என்று கூறும். தயவுசெய்து இயல்பு நிலையை புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே இயல்பு நிலையின் சுவடை அறிந்து இருக்கிறீர்கள். ஆனால் மனது அதை சுருக்கு என்று சுருக்கி சின்ன பெட்டியில் போட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டிவிடும். அதை செய்ய முடியாது. இயல்பு நிலையை ஒரு அறிவாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இயல்பு நிலையில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் ஒன்றாகி விடுகிறது. எப்பொழுதுமே இயல்பு நிலை இருப்பதை உணர முடியும். நான் உருவம் மற்றும் பெயரை கடந்து இருக்கிறேன். இந்த நிலையில் ஆழமாக இருப்பதை அறிவதும் இந்த நிலையிலே தொடர்ந்து இருப்பதும் ஞான தெளிவு. இது இயேசுநாதர் சொன்ன உங்களை விடுதலை செய்யும் உண்மையாகும். எதிலிருந்து விடுதலை? உங்கள் மனது மற்றும் உடல் தவிர நீங்கள் வேறு எதுவும் இல்லை என்ற கற்பனையிலிருந்து விடுதலை. புத்தர் நீங்கள் என்ற கற்பனை என்றார். இக்கற்பனை தான் தவறாக புரிந்து கொண்டதன் மூல காரணம். அந்த கற்பனையால் தான் விதவிதமான பயங்களும் அதன் பயமுறுத்தல்களும் தோன்றுகின்றன. அந்த பயம் உங்களை அச்சுறுத்துவதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்பதை உடலிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்பனையான நான் சுதாரிப்பு இல்லாமல் பேச்சிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் ஆளுகைக்கு வருகின்ற காரணத்தால் தோன்றிய பாவம் உங்களையும் பிறரையும் அச்சுறுத்துவதிலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள். 2. வார்த்தைகளை கடந்து பாருங்கள். கேள்வி: எனக்கு பாவம் என்ற வார்த்தை பிடிக்கவில்லை. அவ்வார்த்தையால் நான் பாவம் செய்தவனாக தீர்ப்பளிக்கப்படுகிறேன். பதில்: அதை நான் புரிந்து கொள்கிறேன். பல 100 ஆண்டுகளாக பல கொள்கைகளும் கருத்து கணிப்புகளும் இந்த பாவம் போன்ற வார்த்தைகளை சுற்றி எழுப்பப்பட்டன. அவை அறிவில்லாததாலும் தவறாக புரிந்து கொள்ளுதலினாலும் பிறரை அடக்க வேண்டும் என்பதாலும் உண்டானவையே தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை. அந்த கருத்து கணிப்பின் பின்னணிகளை கடந்த அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள இயலாவிட்டால் அந்த வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். வார்த்தை அளவில் தங்கிவிடாதீர்கள். வார்த்தை ஒன்றை தெரிவிக்கும் வழி மட்டுமே. அது ஒன்றை குறிக்க மட்டுமே செய்கிறது. திசை காட்டி போல் ஒன்றை குறிக்கிறதே அல்லாமல் வேறொன்றையும் செய்யவில்லை. தேன் என்ற வார்த்தை தேனாகாது. தேன் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், பேசலாம். ஆனால் தேனை சுவைத்து பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது. தேனை சுவைத்தவுடன் அந்த வார்த்தை அதன் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. அதனை அப்புறம் பொருட்படுத்துவதும் இல்லை. அதேபோல் கடவுளை பற்றி வாழ்நாள் முழுவதும் பேசலாம். ஆனால் அதன் மூலம் அந்த வார்த்தைகள் காட்டும் உண்மையை அறிந்து விட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. அதன் ஒரு சிறு துளியை பார்த்து விட்டீர்கள் என்று கூட சொல்ல முடியாது. அந்த திசை காட்டியுடன் திரும்ப திரும்ப இணைந்து கொள்ளும் நிலையாகும். அல்லது மனதில் ஒரு சிலை என்ற நிலையாகும். இதற்கு எதிர்மறை கூட சொல்லலாம். என்ன காரணத்திற்காகவோ தேன் என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தால் அது உங்களை சுவைப்பதற்கு விடாது. கடவுளை பிடிக்கிறது என்று இருப்பது போல் பிடிக்காது என்று இருந்தால் அந்த வார்த்தை சொல்லும் பொருளிலும் வெறுப்பு இருக்கும். நீங்கள் உண்மையை உணர்வதையே தவற விட்டு விடுவீர்கள். எல்லாமே மனதால் பின்னியவற்றை நான் என்று அடையாளம் கொள்ளும் நிலையாகும். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அந்த வார்த்தையை விட்டுவிடுங்கள். வேறு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாவம் என்ற வார்த்தை பிடிக்காவிட்டால் அந்த பைத்தியக்காரத்தனம் என்றோ சுதாரிப்பற்ற நிலை என்றோ அழைத்து விடுங்கள். சொல்லப்போனால் அப்படி அழைப்பது உண்மைக்கு அருகில் கொண்டு செல்லும். அதாவது நெடுங்காலமாகவே தவறுதலாகவே பயன்படுத்தி வந்த அவ்வார்த்தைகளை விட இவ்வார்த்தைகள் உண்மைக்கு அருகில் செல்லும். அதனால் குற்ற உணர்ச்சி குறையும். கேள்வி: அந்த வார்த்தைகளையும் எனக்கு பிடிக்காது. அவை என்னிடம் குறை உள்ளதாக சொல்கின்றன. நான் எடை போடப்படுகிறேன். பதில்: ஆமாம், உங்களிடம் ஏதோ தவறு இருக்கிறது. நீங்கள் எடை போடப்படவில்லை. உங்களிடம் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மட்டுமே 100 மில்லியன் மக்களை, அதாவது தாங்கள் தோன்றிய அதே இனமாகிய மனித இனத்தவரை கொன்று குவித்ததுதான் பாவம்.
திரளான குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி பற்றி பேச்சில்லை. அதாவது உள் மனத்தோடு நீங்கள் வாழும்போது அந்த பைத்தியக்காரத்தனத்தில் ஒரு பகுதியாகி விடுகிறீர்கள். ஒருவேளை உள் மனதின் ஆளுமையை தீவிரமாக கவனித்து இருக்க மாட்டீர்கள். கண்களை திறந்து எங்கும் ஊடுருவி இருக்கும் வழிகளை, பொறாமைகளை, வன்முறைகளை பாருங்கள். கணக்கு வழக்கில்லாமல் மக்கள் தங்கள் மனித இனத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இழைக்கும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் பாருங்கள். நீங்கள் அவற்றை கண்டனம் செய்ய வேண்டாம், சும்மா பாருங்கள். அவைதான் கிறுக்குத்தனம், அவைதான் பாவம், அவைதான் சுதாரிப்பற்ற தன்மை. அதே சமயம் உங்கள் மனதை பார்க்க தவறாதீர்கள், அங்குள்ள கிறுக்குத்தனத்தை கவனியுங்கள். 3. உங்களுக்கே தெரியாமல் அழிவு கொண்டு வருதல் பற்றிய உண்மைகள். கேள்வி: உடலை நான் என்று கொள்வதும் கற்பனையின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் சொல்லி உள்ளீர்கள். இந்நிலையில் உடல் வழியாக எவ்வாறு இயல்பு நிலையை கொண்டு வர இயலும்? பதில்: உங்கள் கண்ணுக்கு புலப்படும் மற்றும் தொடக்கூடியதான உங்கள் உடல் உங்களை இயல்பு நிலைக்கு அழைத்து செல்லாது. ஆனால் வெளியில் தெளிவாக தெரியும் உங்கள் உடல் ஒரு வெளி ஓடு போன்றது. அது உங்களது ஆழமான உண்மையினை திரித்து கூறுவது போன்று உள்ளது. ஆனால் உங்கள் இயல்பு நிலையுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆழமான உண்மை ஒவ்வொரு நொடியும் உள்ளுடலாக தெரிகிறது. அதாவது உங்களை இயக்கும் இயற்கை நிலையாக இருக்கிறது. அதனால் உடலில் குடியிருத்தல் என்றால் உடலை உள்ளிருந்து உணர்வது, உள்ளிருந்து உயிரை உணர்வது, மேலும் வெளியிலுள்ள வடிவை கடந்து உணர்வது எனலாம். ஆனால் இது உள்நோக்கிய பயணத்தின் ஆரம்பம். இது இன்னும் ஆழத்திலுள்ள நிசப்தம் மற்றும் அமைதிக்கு அழைத்து செல்லும். மேலும் அதிக சக்தியும் உயிரோட்டமும் உள்ளது. முதலில் கீற்று போல் அதை உணர்வீர்கள். அந்த கீற்றின் மூலம் ஏதோ இந்த அண்ட சராசரத்தில் நீங்கள் ஒரு பிறப்பு, சில சந்தோஷம், சுத்தமான அழிவு என்பதை பெற்றுவிடக்கூடிய தனியான ஒரு சிறு பகுதி என நினைக்க மாட்டீர்கள். வெளிப்புறத்தில் உள்ள உடலின் உள்ளே ஒரு கண்டுணர அறிய ஒரு பெரிய நிலையுடன் இணைந்திருக்கிறீர்கள். நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன் என்றால், ஏதோ ஒன்றை நீங்கள் நம்புவதற்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்கல்ல, எவ்வாறு நீங்களே அறிந்து கொள்ளக்கூடும் என்பதற்கு கூறுகிறேன். உங்கள் மனது உங்களை ஆட்கொண்ட நிலையில் உங்கள் இயல்பு தன்மையை துண்டித்து விடுகிறது. இது நேர்ந்த பொழுது சிலருக்கு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்கள் உடலில் இருப்பதில்லை. உங்களது சுதாரிப்பு அனைத்தையும் அது எடுத்துக்கொண்டு அதன் மனதின் சுமையாக குவித்து விடுகிறது. நீங்கள் நினைப்பதை தடுத்து கொள்ள முடியாது. இவ்வாறு பழக்கமான எண்ணங்கள் எல்லோரிடமும் உள்ள நோயாகிவிட்டது. நீங்கள் யார் என்பது முழுமையும் மனதிலிருந்து கிடைப்பதாகி விடுகிறது. உங்களது அடையாளம் உங்கள் இயல்பு நிலையில் தொடர்பு இல்லாமல் போனதால் தொடர்ந்து இட்டு நிரப்ப வேண்டிய பலவீனமான கட்டமைப்புகள் கூடியதாய் மற்றும் அக்காரணத்தால் பயத்தை அடித்தளமாக கொண்ட உணர்வாகவும் ஆகிவிடுகிறது. இந்நிலையில் நீங்கள் இழக்கும் முக்கியமான விஷயம் உங்களின் கண்ணுக்கு தெரியாத அழிவு ஒன்றுமில்லாத உங்களின் உண்மை இயல்பு நிலையை நீங்கள் சுதாரிக்க வேண்டினால் ஞான தெளிவை உங்களுள் கொண்டு வாருங்கள். உங்களது ஆன்மீக பயணத்தில் இது ஒரு முக்கியமான வேலை. உங்களது ஞான தெளிவு பயனற்ற வழக்கமான நினைவுகளிலிருந்து விடுதலை ஆகிவிடும். இதை எளிதில் கொண்டு வரும் வழி என்னவென்றால், உங்களது கவனிப்பை எண்ணங்களிலிருந்து நீக்கி உங்கள் உடலினுள் அந்த கவனிப்பை கொண்டு வாருங்கள். இயல்பு நிலை ஒரு சக்தி களமாக இருந்து நீங்கள் உடல் என்று கொள்ளுகின்றதற்கு உயிர் கொடுப்பதை உணரலாம். 4. உள்ளுடலுடன் இணைத்து கொள்ளுதல். இப்பொழுது இதை முயலுங்கள். இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுதல் உபயோகமாக இருக்கும். அதன் பின் உடலினுள் இயல்பாக இருத்தல் இயற்கையானதாகவும் எளிதானதாகவும் மாறிவிடும். உங்கள் கவனத்தை உடலினுள் செலுத்துங்கள். உள்ளிருந்து உணருங்கள். உயிர் இருக்கிறதா? உங்கள் கை, கால், பாதம், வயிறு இவற்றிலெல்லாம் உயிர் இருக்கிறதா? உங்கள் உடல் முழுவதும் ஒரு சன்னமான சக்தி களம் பரவி அதன் உயிர் ஓட்டத்தை எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் வழங்குவதை உணர்கிறீர்களா? எல்லா பகுதிகளிலும் அதை ஒரே சமயம் ஒரே சக்தி களமாய் இருப்பதை உணர்கிறீர்களா? உங்கள் கவனத்தை உங்கள் உள் உடலில் கொஞ்ச நேரம் தொடர்ந்து செலுத்துங்கள். அதை பற்றி நினைக்க தொடங்காதீர்கள். உணருங்கள். கவனத்தை செலுத்த செலுத்த இந்த உணர்வு தெளிவாகவும் வலுவாகவும் தோன்றும். எல்லா செல்களும் மிகவும் உயிர்ப்புடன் இருப்பதாய் தோன்றும். நீங்கள் மிகவும் கூர்மையாக பார்க்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் உருவம் லேசாக ஒளிர்வதை உணரலாம். இது தற்காலிகமாக உதவினாலும் உங்கள் உருவத்தை விட உணர்வில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உருவம் எவ்வளவு அழகாகவோ சக்தி வாய்ந்ததாகவோ மாறிய போதும் உருவம் சார்ந்ததாக இருப்பதால் இதில் நுழைவதில் அதிக பலன் இருக்காது. நீங்கள் உணரும் உள்ளுடல் உருவமற்றது, அளப்பரியது மற்றும் அதன் ஆழம் அளவிடற்கரியது. எப்பொழுதும் அதனுள் வெகு ஆழத்திற்கு செல்லலாம்.
இப்பொழுது அவ்வளவாக இந்நிலையில் உணராவிட்டாலும் நீங்கள் உணர்வதில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கை கால்களில் ஒரு துடிப்பை கூட உணரலாம். இப்பொழுதிற்கு இது போதும். அந்த உணர்வில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் உடல் உயிர்த்து விடுகிறது. பின்னர் மேலும் இது போன்ற பயிற்சியை மேற்கொள்ளலாம். உங்கள் கண்களை திறவுங்கள். உங்கள் பார்வை உங்கள் அறையை சுற்றி இருந்த போதிலும் உங்கள் கவனத்தை உங்கள் உள் உறையும் சக்தி களத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுடல் உங்கள் உருவத்திற்கும் உங்கள் சாரத்திற்கும் இடையில் இருக்கிறது. இது உங்கள் இயற்கையான பண்பு. அதை விட்டு விடாதீர்கள். 5. உடல் மூலம் மாற்றத்தை கொண்டு வருதல். கேள்வி: ஏன் அநேகமாக எல்லா மதங்களும் உடலை எதிர்க்கின்றன அல்லது புறந்தள்ளுகின்றன? மதங்களை போதிப்பவர்கள் உடலை ஒரு இடையூறாக அல்லது பாவப்பட்ட ஒன்றாக கருதி வந்துள்ளனர். ஏன் ஒரு சிலரே ஞான தேடலில் வெற்றி கண்டுள்ளனர்? பதில்: உடலை பொறுத்த வரையில் மனிதர்கள் மிருகங்களுக்கு வெகு அருகில் உள்ளனர். சந்தோஷம், வலி, சுவாசம், உணவு உண்ணுதல், குடித்தல், தோற்கடித்தல், தூக்கம், குழந்தை பேறு, இறப்பு என்ற உடல் சார்ந்த செயல்பாடுகள் மிருகங்களுடன் ஒத்து போகின்றன. மாயையிலே இருந்து அவர்கள் விழித்து கொள்ளும் போது இவர்கள் மிருகத்தின் உடலில் கண்விழிப்பதாக உணர்ந்தது அவர்களை தொல்லைக்கு உள்ளாக்கியது. நீ ரொம்ப நினைத்து கொள்ளாதே, நீ ஒரு விலங்கு. இந்த உண்மை அவர்கள் முகத்தில் உரைத்தது. இது அவர்களால் தாங்க முடியாத உண்மையாகிவிட்டது. ஆதாமும் ஏவாளும் இதை கண்டு அஞ்சினர். விலங்கு போன்ற பண்பை கண்டு அதை எதிர்க்கும் சுதாரிப்பற்ற தன்மை தோன்றியது. தங்களின் பிறவி குணம் மேலோங்கி விடுமோ என்ற பயத்தால் முழுமையான சுதாரிப்பற்ற தன்மைக்கு சென்றிருக்க வேண்டும். நாணமும் விடுதலில் புனிதம் கெட்டது என்று சில பகுதிகளை ஒதுக்கி வைத்தாலும் உடல் ரீதியான செயல்பாடுகளை குறிப்பாக ஒதுக்கி வைத்தாலும் தோன்றியது. அவர்களின் சுதாரிப்பு தங்களது மிருக பண்பினோடு ஒத்து போகாததால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் அதனுடன் சந்தோஷம் கொள்ளவும் அவர்களிடம் சுதாரிப்பு இல்லை என்ற பட்சத்தில் அதனுள் சென்று அதன் உண்மைகளை கண்டறிவது கடினமாகிவிட்டது. அதனால் அவர்கள் தங்கள் வழியில் இறங்கி உடலிலிருந்து தங்களை பிரித்து கொண்டனர். அவர்கள் தங்களுக்கு ஒரு உடல் இருப்பதாக நினைத்தார்களோ ஒழிய உடலில் இருப்பதாக கொள்ளவில்லை. மதங்கள் தோன்றிய போது நீ உடம்பல்ல என்ற கருத்து வலுப்பெற்றது. கிழக்கிலும் மேற்கிலும் எண்ணற்ற மக்கள் உடம்பை புறந்தள்ளி காலங்காலமாக கடவுளை கண்டுபிடிக்கவும் முக்தியடையவும் ஞான உதயம் பெறவும் முயன்றனர். உடலை புறந்தள்ளுவது என்பது புலன்களில் வழி பெறும் சந்தோஷத்தை துறப்பது. விரதம் மேற்கொள்வது போன்ற வடிவங்களை பெற்றது. சிலர் உடம்பில் வலியை ஏற்படுத்தி கொண்டு தங்கள் உடம்பை தண்டித்து கொண்டனர் அல்லது சக்தி இழக்க செய்தனர். ஏனென்றால் உடம்பை பாவம் என்று நம்பினர். கிறிஸ்தவ மதத்தில் உடலை நலிவுற செய்தல் உள்ளது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உண்மை என்பது உங்கள் உடலில் புதைந்திருப்பது என்று. ஆனாலும் உங்களுக்காக அந்த தொலைந்த உபதேசங்களை கூறுகிறேன். அதனால் மற்றும் ஒரு வழிகாட்டி. நீங்கள் இவற்றை படிக்கும் பொழுது உங்கள் உடலை உணர முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். 6. உடலை பற்றி. இந்த அடர்வான கட்டுமானம், அதாவது நோய், முதுமை, இறப்பு ஆகியவற்றிற்கு கட்டுப்பட்ட உடல் என்னும் கட்டுமானம் உண்மை இல்லை. அது நீங்கள் இல்லை. பிறப்பு, இறப்பு ஆகியவற்றை கடந்த உண்மையை தவறுதலாக மனதால் புரிந்து உணர்ந்து விடுகிறீர்கள். ஏனென்றால் இயல்பு நிலையை மனது தடுத்து விடுவதால் நீ தனி என்னும் பிரிவினையை உடல் மூலம் கொண்டு வந்து பயம் ஏற்படுவது நியாயமாகி விடுகிறது. ஆனால் உடம்பிலிருந்து எங்கும் சென்று விடாதீர்கள். அந்த நிலையற்ற வரையறையுள்ள இறப்புள்ள உடலில்தான் உங்களின் அழியாத உண்மையுள்ளது. உண்மையை தேட உங்களது பார்வை வேறெங்கும் கொண்டு செல்லாதீர்கள். உண்மை உங்கள் உடலை தவிர்த்து வேறெங்கும் இல்லை, உடலினுள் தான் இருக்கிறது. உடலை எதிர்க்காதீர்கள். அவ்வாறு செய்யும் பொழுது உங்களின் உண்மையான சொரூபத்தை வெறுக்கிறீர்கள். தொடவும் பார்க்கவும் முடிந்த இந்த உடல் ஒரு மென்மையான போர்வை. அதனுள் கண்ணுக்கு தெரியாத உள்ளுடல் உள்ளது. அவ்வுள்ளுடல் என்னும் முகப்பின் மூலம் அளப்பரிய மூலத்தினை அடைய முடியும். எப்பவுமே நிலைத்து பிறப்பு இறப்பற்ற நிரந்தரமாயிருக்கும் ஒரு உயிர் என்னும் மூலத்துடன் உள்ளுடல் வழியாக இணைத்து கொள்ளுகிறீர்கள். உள்ளுடல் மூலம் எப்பொழுதுமே கடவுளுடன் இருக்கிறீர்கள். 7. உங்களுள் ஆழமாக வேர்விடுங்கள். திறவுகோல் என்னவென்றால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் உள்ளுடலுடன் இணைந்திருப்பதுதான். அதாவது அதை எப்பொழுதும் உணர்வது. இது மிகவும் ஆழமாகி உங்கள் வாழ்வை மாற்றிவிடும். ஒரு விளக்கில் டிம்மர் சுவிட்ச் பொருத்தி இருந்தால் அதை அதிகரிக்கும் பொழுது விளக்கின் வெளிச்சமும் அதிகரிப்பது போல அதிக சுதாரிப்பை கொடுக்க கொடுக்க அதன் அலைவரிசை அதிகமாகும். அந்த நிலையில் எதிர்மறை உங்களுள் புகுந்து கேடு விளைவிக்காது. இந்த மாதிரி அதிக அலைவரிசைகள் உள்ள சூழ்நிலைகளுடன் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ள தொடங்குவீர்கள். உங்கள் உடலில்
எவ்வளவிற்கு எவ்வளவு கவனம் கொள்கிறீர்களோ அவ்வளவிற்கு அவ்வளவு இப்பொழுதில் நிலைத்து இருப்பீர்கள். நீங்கள் வெளி உலகில் உங்களை இழக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் மனதில் உங்களை இழக்க மாட்டீர்கள். எண்ணங்கள், உணர்ச்சிகள், பயங்கள், விருப்பங்கள் இவை அனைத்தும் இருந்த போதிலும் அவை உங்களை ஆட்கொள்ளாது. உங்கள் கவனம் இந்த நொடி எங்கிருக்கிறது என்று கவனியுங்கள். நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது எனது வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களது கவனத்துக்குள்ளாகிறது. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்களையும் உணர்கிறீர்கள். அதை தவிரவும் ஏதாவது காதில் விழுவது அல்லது படிப்பதை விமர்சித்து சில எண்ணங்கள் எழும். ஆனபோதிலும் அவை உங்கள் கருத்தை கவர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் உடலுடன் இயல்பாக தொடர்பு கொள்ள உங்களால் இயலுகிறதா என்று பாருங்கள். ஓரளவு கவனத்தை உங்களுள் வைத்திருங்கள். எல்லா கவனமும் சென்று விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் முழு உடலையும் சக்தி களமாக உள்ளிருந்து நோக்குங்கள். அதாவது நீங்கள் உங்கள் முழு உடலுடன் கவனிப்பது, படிப்பது போன்று இருக்கிறதா? இதை தொடர்ந்து பயிற்சியாக இன்று முழுவதும் மற்றும் ஒரு வாரத்திற்கு செய்யுங்கள். உங்களின் எல்லா கவனிப்புகளையும் மனதிலும் வெளியிலும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். முடியும் போதெல்லாம் உள்ளுடலில் கவனம் இருக்கட்டும். உங்களுள் வேர் விட்டது போல ஆழமாக இருங்கள். அதன் பிறகு உங்கள் சுதாரிப்பின் நிலை எவ்வாறு உள்ளது மற்றும் நீங்கள் செய்யும் செயலின் தரம் எவ்வாறு உள்ளது என்று கவனியுங்கள். எங்கிருந்தாலும் எதற்காக காத்திருந்தாலும் அந்த நேரத்தை உங்கள் உள்ளுடலை கவனிக்க பயன்படுத்துங்கள். இவ்வழியில் சாலை நெரிசல் வரிசையில் நிற்பது வெகு சுலபமாக இருக்கும். இப்பொழுதை ஏதாவது ஒரு எதிர்காலத்தில் பொருத்தி பார்க்காமல் உடலின் உட்செல்வது மூலம் இப்பொழுதில் ஆழமாக இறங்குங்கள். உள்ளுடலில் விழிப்புணர்ச்சி அடையும் இக்கலை புது மாதிரியான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கும் மற்றும் உங்களை இயல்பு நிலையுடன் எப்பொழுதும் இணைக்கும். நீங்கள் அறிந்திராத வகையில் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக்கிவிடும். உங்கள் உடலில் நீங்கள் ஆழமாக இருக்க முடிந்தால் உங்கள் மனதை பார்க்கும் பார்வையாளராக இருப்பது சுலபம். எது வெளியுலகில் நடந்தாலும் அது உங்களை புரட்டி போட்டு விடாது. நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் இருக்காவிட்டால், அதாவது உங்கள் உடலினுள் நீங்கள் ஆழமாக போகாவிட்டால் உங்கள் மனதாலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் தலையில் ஓடும் கதை, அதாவது நீங்கள் முற்றும் ஏற்கனவே அறிந்த கதை மற்றும் வழக்கமான எண்ணங்கள் தோன்றும் மனது உங்களது நடவடிக்கைகளின் எண்ணங்களையும் உங்களுக்கு புகட்டி கொண்டிருக்கும். கொஞ்சம் நேரம் விடுதலையாகி இருப்பீர்கள். நீண்ட நேர விடுதலை என்பது எப்போதாவது நடக்கக்கூடியது. அதுவும் ஏதாவது எதிர்பாராது நடந்து அல்லது ஏதாவது இழப்பு ஏற்பட்ட போது இவ்வாறு நடக்கும். உங்களது பழக்கப்பட்ட எதிர் விளைவுகள் மனதை நான் என்று கொண்ட நிலையில் தன்னிச்சையாக கணிக்கக்கூடியதாய் பயம் என்ற அடிப்படை உணர்வால் தோன்றும். அந்த மாதிரி சவால் வரும்பொழுது உங்கள் உள்ளே சக்தி களத்தினுள் நுழைந்து விடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு செல்ல அதிக நேரம் தேவைப்படாது. ஓரிரு நொடிகள் தான் தேவைப்படும். எந்த நிமிடம் சவால் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் செய்ய வேண்டும். காலதாமதமாக்கினால் மனதின் உணர்வு பூர்வமான எதிர்விளைவு தோன்றும், மேலும் உங்களை ஆட்கொண்டு விடும். நீங்கள் உங்கள் உள்ளே கவனத்தை திருப்பி உள்ளுடலை உணர்ந்தால் நீங்கள் நிசப்தமாகி இயற்கையான இயல்பு நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஏனென்றால் மனதை கவனிப்பது விடுத்து ஞான தெளிவிற்கு வந்து விடுவீர்கள். ஒரு பதில் கூற வேண்டிய சூழ்நிலை தோன்றினால் அல்லது ஒரு எதிர் நடவடிக்கை அத்தருணம் தேவைப்பட்டால் அது உங்களின் ஆழத்திலிருந்து தோன்றும். எவ்வாறு ஒரு மெழுகுவர்த்தியை விட சூரியன் பன்மடங்கு பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல நீங்கள் மனதிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது அறிவு அளப்பரிய நிலையில் இருக்கும். நீங்கள் உங்கள் உடலுடன் சுதாரிப்பான தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மண்ணில் ஆழமாக வேர்பதித்த மரம் போல ஆவீர்கள் அல்லது ஆழமான அஸ்திவாரம் கொண்ட கட்டிடம் போல ஆவீர்கள். 2 மனிதர்கள் கட்டிய வீடு என்ற நீதி கதையில் இக்கருத்தை இயேசுநாதர் எடுத்து கூறுகிறார். இக்கதை பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளது. ஒரு மனிதன் வீட்டை மணலில் எழுப்புகிறான். அதற்கு அஸ்திவாரம் இல்லாததால் வெள்ளமும் புயலும் வந்தபோது அவ்வீடு அடித்து செல்லப்படுகிறது. அடுத்த மனிதன் கடினமான பாறை கிடைக்கும் வரை தோண்டி அஸ்திவாரம் அமைக்கிறான். அது வெள்ளத்தால் பாதிக்கப்படவில்லை. 8. உடலினுள் நுழையும் முன் கவனியுங்கள், மன்னியுங்கள். உங்கள் உடலில் நுழையும் போது நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எதிர்ப்பு தோன்றுகிறது. நீங்கள் சொல்வதை என்னால் அனுபவிக்க இயலவில்லை. அது உங்களின் உடலில் மிஞ்சியிருக்கும் உணர்ச்சியால் விளைகிறது. உடலில் கவனத்தை தொடங்கும் போதுதான் இது இருப்பதையே உணர்வீர்கள். முதலில் அதனிடம் நீங்கள் கவனம் செலுத்தாதவரை
உங்கள் உடலில் நீங்கள் கவனம் செலுத்த விடாமல் பார்த்து கொள்ளும். அது மிகவும் ஆழத்தில் உள்ள உணர்ச்சி. கவனிப்பு என்று சொல்லும் போது அதை பற்றி நினைக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. அந்த உணர்ச்சியை முழுவதும் உற்று நோக்குங்கள், அதை உணருங்கள், அதை அப்படியே ஒதுக்கி தள்ளுங்கள். கோபம், வருத்தம், பயம் போன்றவைகளை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். மற்றவற்றுக்கு பெயரிடுவது கூட சிரமம். அவை இனம் தெரியாத ஒரு கஷ்டமாகவும் சுமையாகவும் யதார்த்தத்தை இழந்த மாதிரியும் இருக்கும். மேலும் அது உணர்ச்சிக்கும் தொடு உணர்ச்சிக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும். அதற்கு ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது முக்கியமல்ல. அந்த உணர்ச்சியை விழிப்புணர்ச்சிக்கு கொண்டு வருவதுதான் முக்கியம். கவனிப்பு என்பது மாற்றத்தின் திறவுகோல். முழு கவனிப்பு என்பது ஒத்துக்கொள்வது. கவனிப்பு என்பது ஒரு ஒளி. அது எதனை நோக்கி பாய்கிறதோ அதனை அதாகவே இருக்கவிடும். எவ்வுயிரிலும் உணர்ச்சி என்பது சற்று நேரமே நிலைக்கக்கூடியது. உங்கள் இயல்பு நிலை என்ற தளத்தில் தோன்றும் நீர்க்குமிழி போன்றது. நீங்கள் உங்கள் உடலில் இல்லாத போது அது பல நாட்களுக்கு பல உணர்வுகளுடன் சேர்ந்து கொண்டு அதுவே ஒரு புல்லுருவி போல் மனவழியாய் வாழத் தொடங்கிவிடும். உங்களில் பல வருடங்களுக்கு வாழ்ந்து உங்கள் சக்தியை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து உங்களை துன்புற செய்யும், அல்லது உங்கள் உடலில் நோயை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் உணர்வுகளில் கவனத்தை செலுத்தி உங்கள் மனது ஏதாவது வழியில், அதாவது கழிவிறக்கம், வருத்தம், வேதனை போன்று எதிலாவது சிக்கியிருக்கிறதா என்று கவனியுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் மன்னிக்கவில்லை என்று பொருள். மன்னிக்கவில்லை என்பது பிறரை என்று மட்டுமல்லாமல் தன்னையும் கூட இருக்கும். மேலும் மன்னிக்கவில்லை என்பது உங்கள் மனது ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும். அதுவும் இப்பொழுது அல்லது இறந்த காலத்தில் அல்லது வருங்காலத்தில் ஒரு நிலையை குறிக்கும். ஆம், வருங்காலத்திலும் மன்னிக்காத தன்மை இருக்கும். அது ஏனென்றால் வருங்காலத்தை பொறுத்தவரை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற கணிக்க முடியாத தன்மை இருக்கும் என்பதை மனது ஒத்துக்கொள்ளாததால் மன்னிப்பு உங்கள் சோகத்தை அழிய செய்து விடுகிறது. அதனால் சோகம் போய்விடுகிறது. உங்களது வருத்தங்கள் நீங்கள் என்று கொண்டிருக்கும் கற்பனை உருவை பலப்படுத்துவதை தவிர வேறெந்த உதவியும் செய்யவில்லை என்பதனை உணர்ந்தீர்கள் என்றால் தன்னால் மன்னித்து விடுவீர்கள். மன்னிப்பு என்பது வாழ்க்கையை எதிர்ப்பது அல்ல, வாழ்க்கையை உங்கள் மூலம் வாழ வைக்கிறது. மன்னிக்கவில்லை என்றால் எஞ்சியிருப்பது வலியும் வேதனையும், மற்றும் அது உங்களில் உள்ள சக்தியை தடுத்து பல நேரங்களில் நோயை கொண்டு வரும். நீங்கள் மன்னித்த வினாடி மனதிலிருந்து சக்தி வந்து விடுகிறது. மன்னிக்காமல் இருப்பது மனதின் குணம். ஏனென்றால் மனது பின்னிய உள்மனம் எனும் கற்பனை உருவம் ஒரு சண்டை சச்சரவு பிளவு இல்லாமல் வாழாது. மனதால் மன்னிக்க இயலாது, உங்களால் தான் மன்னிக்க முடியும். நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையை அடைகிறீர்கள் மற்றும் உள்ளுடலில் நுழைந்து இயல்பு நிலையின் அமைதியை அடைகிறீர்கள். அதனால் தான் இயேசுநாதர் கோவிலுக்கு போவதற்கு முன் மன்னியுங்கள் என்றார். 9. அளப்பரிய மூலத்துடன் தொடர்பு. இயற்கையான இயல்பு நிலைக்கும் உள்ளுடலுக்கும் என்ன தொடர்பு? இயற்கையான இயல்புநிலை என்பது உங்களின் ஞான தெளிவு, மனதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த சுதாரிப்பு, உடல் வடிவங்களிலிருந்து வந்த சுதாரிப்பு. உங்கள் உள்ளுடல் என்பது மூலத்துடன் தொடர்புடையது. அதன் ஆழமான பண்பு சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவது போல ஞான தெளிவை வெளியிடும் மூலம் உள்ளுடலில் விழிப்புணர்வை கொள்வது என்பது சுதாரிப்பாக மூலத்தை உணர்வதும் அதனை அடைவதும் ஆகும். மூலமும் இயல்பு நிலையும் ஒன்றா? ஆமாம். மூலம் என்று சொல்லும் போது எண்ணுதற்கு அப்பாற்பட்ட அளப்பரிய என்ற எதிர்மறைகளால், அதாவது அது எது இல்லை என்று குறிக்கிறோம். ஆனால் இயல்பு நிலையில் இதுவென நேர்மறையால் குறிக்கிறோம். எப்படி சொன்னாலும் வார்த்தைகளில் சிக்காதீர்கள். வார்த்தைகள் வெறும் வழிகாட்டிதான். நீங்கள் சொன்னீர்கள் இயற்கையான இயல்பு நிலை என்பது மனதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த சுதாரிப்பு என்று. யார் மீட்டு கொண்டு வருகிறார்கள்? பதில் நீங்கள்தான். உங்களது சாரவே உங்களது சுதாரிப்பான நிலையாக உள்ளதால் உடல் வடிவின் கனவிலிருந்து விழிப்புணர்வு பெற்ற சுதாரிப்பு என்று சொல்லலாம். அதற்காக ஞான தெளிவு பெற்றும் போது உடல் அழிந்துவிடும் என்ற பொருள் அல்ல. நீங்கள் உடலில் தொடர்ந்து இருக்கிறீர்கள். அத்துடன் உங்களில் இறப்பற்ற அளப்பரிய ஒரு பகுதி இருப்பதையும் உணர்கிறீர்கள். கேள்வி புரிந்துணர்தலுக்கு மிகவும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த ஆழமான நிலையை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். அது ஒரு உணர்ச்சி போன்றது. நான் என்னை ஏமாற்றிக் கொள்கிறேனா? பதில் இல்லை, நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளவில்லை. நினைவுகளை விட அதை உணரும் உணர்ச்சி அருகில் கொண்டு செல்லும். உங்களில் ஆழமாக உள்ளதை அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆழமான இணைந்திருக்கும் தன்மையை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பதால் கேட்ட மாத்திரத்தில் உணர்ந்து கொள்கிறீர்கள். அந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்காவிட்டால் தேவைப்படும் ஆழத்தை உடலில் விழிப்புணர்ச்சியை கொண்டு வருதல் மூலமாக அடையலாம். 10. முதுமையை தள்ளி போடுதல்.
உள்ளுடலில் விழிப்புணர்ச்சி கொள்ளுதல் பௌதீக உடலில் சில நன்மைகளை செய்கிறது. அதில் குறிப்பிடத்தகுந்தது முதுமை ஆவதை தள்ளி போடுவது ஆகும். வெளியுடல் பொதுவாக முதுமையை சீக்கிரத்தில் அடைந்து துவண்டு விடுகிறது. உள்ளுடலை ஆழமாக உணர்ந்தீர்கள் என்றால் உள்ளுடல் காலத்துடன் மாற்றம் அடைவதில்லை என்று தெரிய வரும். இப்பொழுது உங்களுக்கு 20 வயது என்றால் உங்களின் உள்ளே உள்ள சக்தி களம் 80 வயதானாலும் அதே போல்தான் இருக்கிறது என்று அறிவீர்கள். அதே துடிப்புடன் இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் மனதினுள் சிறை புகும் வழக்கத்தை விட்டொழித்து இப்பொழுதில் இருக்க தொடங்கினீர்கள் என்றால் உங்கள் உடல் மென்மையாய் தெளிவாய் மிகவும் உயிர்ப்புடன் துளங்கும். அதிக ஞான தெளிவை உடலில் கொண்டு வந்து விட்டமையால் உடலின் அணு அமைப்புகள் அடர்வு குறைந்தவைகளாய் மாறிவிடும். அதிக சுதாரிப்பு என்பது பணம் பொருள் என்ற உண்மை அற்றதினில் அதிகம் நாட்டம் கொள்ளாதது. நீங்கள் உங்கள் காலத்தை வென்ற உள்ளுடலை நீங்கள் என்று கொள்ளும்போது இயற்கையான இயல்பு நிலை என்பது உங்கள் ஆளுகைக்கு வருவதால் கடந்த காலம் அல்லது வருங்காலம் உங்கள் மனதை மற்றும் உங்கள் உடலில் உள்ள செல்லை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறது. உளவியலான நேரம் தலையிடும் போது செல்களில் அதன் சுமை இறங்குவதால் செல்களின் புதுப்பித்தல் மெதுவாகிறது. உங்கள் உள்ளுடலை நீங்கள் என்று கொள்ளும்போது உங்கள் உடல் மெதுவாக முதுமை அடையும். முதுமை அடைந்த போதும் உங்கள் வாழ்வின் சாரம் வெளியே ஒளிவிடும். அதனால் வயதானாலும் தோற்றத்தில் நலமான மாற்றம் இருக்கும். கேள்வி: இதற்கு விஞ்ஞான ரீதியான நிரூபணம் இருக்கிறதா? பதில்: நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நீங்களே நிரூபணமாக இருப்பீர்கள். 11. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குதல். இதனால் பௌதிக உடலுக்கு மற்றுமொரு நன்மை என்னவென்றால் நோய் தடுப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. உங்கள் உடலில் சுதாரிப்பை கொண்டு வர வர நோய் தடுப்பு சக்தி அதிகமாகும். அதாவது ஒவ்வொரு செல்லும் விழிப்புணர்வுடன் புத்துணர்ச்சி பெறுவது போன்றதாகும். உங்கள் உடல் உங்கள் கவனத்தை விரும்பும். இது கூட சிகிச்சை போன்றதாகும். பல நோய்கள் நுழைவது நீங்கள் சுதாரிப்பற்ற தன்மையில் இருக்கும்போதுதான். தலைவன் இல்லை என்றால் மற்றவர்கள் ராஜ்யம் செய்ய மாட்டார்களா? நீங்கள் உங்கள் உடலில் இருக்கும் பட்சத்தில் மற்ற அழையா விருந்தினர் வர வாய்ப்பில்லை. உங்களது பௌதிக உடலில் நோய் தடுப்பு சக்தி அதிகரித்தது என்பது மட்டுமில்லை, உங்களது மனமும் அவ்வாறே சிறப்பாகிறது. மற்றவர்களின் எதிர்மறையான சக்தி களத்திலிருந்து உங்களை காக்கிறது. சொல்லப்போனால் மற்றவர்களின் எதிர்மறையான சக்தி களம் எளிதில் பிறரை தொற்றிக் கொள்ளக்கூடியது. நீங்கள் உள்ளுடலில் வாழ்ந்தால் உள்ளுடல் எதுவும் ஒரு கேடயத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களை காப்பதில்லை. உள்ளுடலின் அலைவரிசை அதிகமாகி விடுவதால் குறைந்த அலைவரிசை உள்ள கோபம், வெறுப்பு, மன உளைச்சல் போன்றவை நெருங்குவதில்லை. குறைந்த அலைவரிசை உடையவை உங்களது சுதாரிப்பான களத்திற்குள் நுழையாது. அப்படியே நுழைந்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உங்களை கடந்துவிடும். நான் சொல்வதை நீங்கள் ஒத்துக்கொள்ளவோ மறுக்கவோ தேவையில்லை. சும்மா சோதித்து பாருங்கள். எப்பொழுதாவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவைப்பட்டால் உதவும் ஒரு சாதாரண மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தியானத்தை கூறுகிறேன். நோய் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுதே அதை உபயோகப்படுத்தினால் நல்ல பலன் இருக்கும். இல்லாவிட்டாலும் நோய் வந்த பின்னர் கூட உபயோகப்படுத்தலாம். ஆனால் அதிகம் தடவை செய்ய வேண்டும். அது உங்கள் சக்தி களத்தினுள் எந்த எதிர்மறைகளும் நுழையாமல் பார்த்து கொள்ளும். இது ஒவ்வொரு நொடியும் உடலினுள் செல்லும் தியானம் ஆகாது. இதன் பலன் தற்காலிகமானது. படியுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அல்லது காலையில் எழுந்தவுடன், அதாவது மனது தெளிவாக இருக்கும் பொழுது உங்கள் உடலை சுதாரிப்பால் நிரப்புங்கள். கண்களை மூடிக்கொண்டு சாவதானமாக மல்லாங்க படுத்து கொள்ளுங்கள். முதலில் கை, கால், வயிறு, மார்பு, முகம், தலை என கவனித்து கொண்டே வாருங்கள். அப்பொழுது அப்பகுதிகளில் உள்ள உயிரோட்டத்தை சிரத்தையுடன் கவனியுங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் 15 நொடிகளாவது கவனியுங்கள். பிறகு உங்கள் கவனம் ஒரு அலை போல உடல் முழுவதும் சில தடவைகள் பாதத்திலிருந்து தலைக்கும், தலையிலிருந்து பாதத்திற்கும் சென்று வரட்டும். அதற்கு 1 நிமிடம்தான் பிடிக்கும். அதன் பிறகு உங்கள் உள்ளுடல் முழுவதையும் ஒரே சக்திகளமாக உணருங்கள். அந்த உணர்வை சில நிமிடங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு நாடி நரம்பிலும் இயற்கையான இயல்பு நிலையில் இருங்கள். உங்கள் மனது அப்பொழுது உங்கள் கவனத்தில் கவர்வதில் வென்று உங்களை ஏதோ நினைவில் மூழ்கடிக்க பார்த்தாலும் பொருட்படுத்தாதீர்கள். அதை உணரும் தருணம் உள்ளுடலுக்கு திரும்பிவிடுங்கள். 12. உங்களது சுவாசம் உங்களை உள்ளுடலுக்கு அழைத்து செல்லட்டும்.
சில சமயங்களில் என் மனது என்னை கொண்டு விடும் பொழுது அதிலிருந்து விடுபட்டு என் உள்ளுடலுக்கு வருவது மிகவும் சிரமமாக உள்ளது. ஒரு கவலையிலோ அல்லது ஒரு படபடப்பிலோ இருக்கும் பொழுது இவ்வாறு ஏற்படுகிறது. ஏதாவது வழி சொல்லுங்கள். பதில்: எப்பொழுதாவது உள்ளுடலுடன் தொடர்பு கொள்ள சிரமமாக இருந்தால் முதலில் உங்கள் சுவாசத்தில் கருத்தை செலுத்துவது சுலபமானது. சுதாரிப்பான சுவாசம், அதாவது சுவாசத்தை கவனிப்பது மிகவும் சக்தி வாய்ந்த, எதுவும் விஞ்ச முடியாத தியானமாகும். அது மெதுவாக உங்கள் உடலுடன் தொடர்பு கொள்ள உதவுவதாகும். சுவாசம் எவ்வாறு உட்செல்கிறது மற்றும் வெளி செல்கிறது என்று கவனியுங்கள். ஆழ்ந்த சுவாசம் எடுங்கள். உங்கள் வயிறு சுவாசத்தின் போது விரிவடைவதையும் சுருங்குவதையும் கவனியுங்கள். அது சுலபமாக செய்ய முடிந்தால் கண்களை மூடுங்கள். உங்களை சுற்றி ஒளி வெள்ளம் இருப்பதை உணர்வீர்கள். கடல் போல் ஞான தெளிவு. நீங்கள் அந்த ஒளியில் சுவாசம் எடுங்கள். அந்த ஒளி உங்கள் உடலை நிரப்பி உங்கள் நாடி நரம்பெல்லாம் அவ்வொளி பரவட்டும். மெதுவாக உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் உடலில் இருக்கிறீர்கள். எதிலும் உங்களை இணைத்து கொள்ளாதீர்கள். 13. மனதை பயன்படுத்துதல். ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனதை பயன்படுத்த வேண்டியிருந்தால் உடலுடன் சேர்த்து பயன்படுத்துங்கள். எண்ணங்கள் இல்லாமல் மனதை வைத்து கொண்டால்தான் புதுமையான கருத்துகள் உதயமாகும். மேலும் உள்ளுடலில் நுழைதலும் சுலபமாகும். ஒரு பதில், ஒரு தீர்வு, ஒரு சிந்தனை தேவைப்பட்டால் எண்ணுவதை விட்டுவிட்டு உங்கள் உள்ளே சக்தி களத்தில் நுழைந்து விடுங்கள். நிசப்தத்தை உணருங்கள். நீங்கள் மீண்டும் நினைக்க தொடங்கும் போது மலர்ச்சியாகவும் இருக்கும். புது சிந்தனைகள் தோன்றவும் செய்யும். எதையாவது யோசிக்க நேர்ந்தால் எண்ணம் மற்றும் எண்ணமற்ற நிலைக்கு, அதாவது நிசப்தம் அல்லது உள்ளே கவனித்தலுக்கு செல்லுங்கள். நாம் தாராளமாக செல்லலாம். மூளையால் மட்டும் யோசிக்காதீர்கள், முழு உடலுடனும் யோசியுங்கள். 14. கேட்கும் கலை. யாரையாவது கவனிக்க நேர்ந்தால் மனதுடன் கவனிக்காதீர்கள், முழு உடலுடன் கவனியுங்கள். உங்கள் உடலின் சக்தி களத்துடன் கவனியுங்கள். அது நினைவிலிருந்து உங்கள் எண்ணங்களை எடுத்துவிடும். மேலும் உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைப்பதால் மனதின் தலையீடு இல்லாமல் கவனிக்க முடிகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது ஒரு இடைவெளி. அவர்கள் அடைய இது ஒரு தலை சிறந்த பரிசு. பலருக்கு எவ்வாறு கவனிப்பது என்று தெரியாது. ஏனென்றால் அதிக நேரம் அவர்களின் எண்ணங்கள் ஆக்கிரமித்துவிடும். அவர்கள் நீங்கள் சொல்வதை விட அவர்களின் எண்ணங்களில் கவனம் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாது மற்றவர்களின் பேச்சுக்கும் மனதுக்கும் அடியில் உள்ள அவர்களின் இயல்பு நிலைதான் முக்கியம் என்று. உங்களின் இயல்பு நிலை இல்லாமல் மற்றவர்களின் இயல்பு நிலையை உணர முடியாது. இதுதான் மனது இணைந்த நிலையின் ஆரம்பம். அதாவது இதுதான் அன்பு. உங்களின் ஆழமான இயல்பு நிலையில் நீங்கள் எல்லாவற்றுடனும் இணைந்துள்ளீர்கள். பொதுவாக மனிதர்களின் உறவுகள் பேசுவதால் செழிப்பதில்லை, இயல்பு நிலையின் இணக்கத்தன்மையால் செழிக்கிறது. இவ்வாறு நடக்காததால் உறவுகளில் பலவித முறிவுகள் தோன்றுகின்றன. மனது உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் கஷ்டம், சண்டை, சச்சரவு எல்லாம் தவிர்க்க இயலாது. உடலுடன் தொடர்பு கொள்வது மனது நுழையாத இடைவெளியை தருகிறது. அதனால் உறவு செழிப்பாக மலரும். ஓம். தொடரும்.